ஜனங்க இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் வேண்டான்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஊடகங்களுக்கு பார்வையில வேகமா வெளிவரது எது? சினிமா தான், சினிமா நடிகர்கள் தான். திமுக யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்க தாவேக்காவை மட்டும் நினைக்கல, பாமக கூட்டம் போட்டா கூட. அதனால கட்சி சட்ட ரீதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் ஒரு முழுமையானதாகத்தான் இருக்கிறது. அதுதான் எங்கள் மண் சார்ந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, அவர்களின் தியாகங்களை என் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாமக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம், தலைமையிடம், இது எல்லாம் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில அப்படியேதான் இருக்கு. இது புரிந்ததுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஐயாவுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு. அதை அது அவர் தான் சரி பண்ணி வரணும். ஏன்னா பெரியவங்க, மூத்தவர்களை நாம சரி பண்ண முடியாது, அவங்க தான் நம்மளை சரி பண்ணலாம். அதனால கட்சி சட்ட ரீதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் ஒரு முழுமையானதாகத்தான் இருக்கிறது. அதுதான் சட்டப்படியானது. அவர் ஒரு நடிகரா இருக்கிற காரணத்தினால கூட்டம் கட்சிக்காரவங்களோ ஒரு சமுதாய அமைப்பு கூட்டம் போடும்போது ஒன்று சேர்ந்து தலைமையை உத்து பார்த்து உட்காந்துடுறாங்க. ஆனா அவர் நடிகரா இருக்கிறதுனால ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. அவர் பக்கத்துல போயிடணும், ஓடி பார்த்தணும், தொட்டு பார்த்தணுங்கிற ரீதியில அது போகுது. அது 2-3 இடத்துல நம்மளுக்கு சரிய பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா வெயிலோட நடந்து போன மாநாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க, யார் வேணாலும் மக்கள் பணியாற்றலாம், அதுல எல்லாம் மாற்றுறதுல அந்த கூட்டம், அதுல நிறைய பேர் மயக்கம் அடிச்சு விழுந்தது, பவுன்சர்கள் தூக்கி போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கும் அந்த பாதுகாப்பு தேவைப்படுதுதான். ஆனா கட்சியா மக்கள் இயக்கமா மாறின பிறகு தூக்கி போறது முடியாதுல்ல. நான் இப்படி இணைஞ்சுதானே நிக்கணும். அப்போ அந்த இடம் அவர் நடிகரா இருக்கிறதுனால சிக்கலா இருக்கு. அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு நிர்வாகம் சில முடிவு எடுக்குதுன்னு நான் பாக்குறேன். திமுக யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்க தாவேக்காவை மட்டும் நினைக்கல, பாமக கூட்டம் போட்டா கூட. போன வருஷம் மருத்துவர் அன்புமணி சிவகாசிக்கு வரும்போது கூட எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் கொஞ்சமா வந்தபோது அப்படிதான் இருக்கும். நாளாகத்தான் இல்ல, அவர் எப்பயும் வெளியே தான் இருக்கிறாருங்கிறது வந்துருச்சுன்னா இந்த இது போயிடும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் நான் நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, ஜனங்க இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் வேண்டான்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அடுத்த கட்சி யார் வேணும்னு ஒரு தேடல்ல இருக்கிறாங்க. தேடலுக்கு பாமகக்கு நாங்க சரியா இருக்கிறோம் நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரமா சரியான முறையில கிடைக்கல. கிடைச்சிருந்தா நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அரசியல் அதிகாரத்துக்கு வராமையே நிறைய விஷயங்களை நாங்க சொன்னோங்கிறதுக்காக நடந்துட்டு இருக்கு. அதை ஜனங்க உத்து பாக்குற இடத்துல இன்னைக்கு ஊடகங்கள் கொண்டு சேர்க்கல. அப்போ ஊடகங்களுக்கு பார்வையில வேகமா வெளிவரது எது? சினிமா தான், சினிமா நடிகர்கள் தான். அப்போ ஜனம் சாமானிய ஒருத்தர் யோசிப்பான், சரி இப்போ ஒரு போஸ் பரவாயில்ல, வேற யாருக்காவது ஒருத்தர் குத்தி பார்ப்போம்னு அந்த இடத்த நோக்கி அது கொஞ்சம் நகழுது. பாமகவின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் நடைபயணம் இல்ல, நீ மானாவாரியா போக கூடாது, நீ யோசிக்கணுங்கிறத உருவாக்கிட்டு வருதுன்னு நான் நம்புறேன். மாணவன் பாணிப்பட்டு போற படிக்கிறான், எவனையோ பத்தி படிக்கிறான். இந்த ஊர் தலைவர்களை, இந்த மண்ணில் வாழ்ந்த தலைவர்களை படிக்க வச்சுக்க சொல்லி கேட்க ஆரம்பிக்க. எங்கள் மண் சார்ந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, அவர்களின் தியாகங்களை என் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் இனி கோரிக்கையாக எடுத்து செல்வோம்.